ஹலோ எவ்ரி ஒன். ட்ரிங்கோபிஸ் ஆப்பில் ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ட்ரிங்கோபிஸ் ஆப் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு காலர் ஐடி வித்து ஒரு சர்ச் என்ஜினு. நம்ம பிஸ்னஸ் வந்து கூகுளில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி இந்த இதில் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ்க்கான டிஜிட்டல் ஐடென்டிட்டி உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸோடு சேர்த்து உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லீட்ஸ் ஜென்ரேஷன் ப்ராசஸும் இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஒரு வெப்சைட்டாகவும் ஷோவாகும். அவங்களோட ப்ராடக்ட் டீல்ஸ் ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸருக்கு டீ காயின் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் சர்ப்ரைஸ் ஆஃபரு, அப்புறம் ஆப்போட ஸ்பெஷல் ஆஃபர், இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிஸ்னஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரிங்கோபிஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே 2 ஆப் வந்து ஷோ ஆகி காமிக்கும். ஒன்று ட்ரிங்கோபிஸ் ஆப்பு, இன்னொன்று பிஸ்னஸ் ட்ரிங்கோ. இதில் பிஸ்னஸ் ட்ரிங்கோ அப்படின்றதான் வந்து ஓனரோட ஆப். இதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை ஜஸ்ட் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், ஒரு ஓடிபி வரும். அதுக்கு உள்ளே போனீங்கன்னா ஓனரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்கும். ஓனர்னால் நீங்கள் தான் வந்து ஓனர். ஆக்சுவலாக அந்த ஷாப்புக்கு ஷாப் இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஓனரோட இன்ஃபர்மேஷன். அதில் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் நேராக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஷாப்போட இன்ஃபர்மேஷன்ஸு, உங்கள் கடையோட பேர், கேட்டகரி, அப்புறம் அதுக்கடுத்து ஷாப்பை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த ஷாப்பு எவ்வளோ வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நமக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனாக ஒரு கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன் காமிங்களா, அது போட்டுட்டு அதுக்கடுத்து அட்ரஸை வந்து நம்ம கீழே கேட்கும். அதை கொடுத்துட்டு நம்மளோட ஜிபிஎஸ் லொக்கேஷன், அதாவது லேண்டிடியூட் லேட்டிடியூட் சொல்லுவாங்க, நம்மளோட கரண்ட் லொக்கேஷன். அப்போ தான் நம்ம ஷாப்புக்கு ஒரு யூஸராக கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நேராக நம்ம ஷாப்போட லொக்கேஷனுக்கு நமக்கு வந்து வரும். அதனால கரெக்டாக அந்த ஷாப் மேலே நின்றுட்டு நீங்கள் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஷாப் லொக்கேஷன் வந்துடும். அப்புறம் ஷாப் எப்போ, எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு டோர் டெலிவரி இருக்கா இல்லையா, அப்புறம் யூபிஐ ஐடி வேணும்னா மேண்டேட்ரி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா இல்லை, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் சிம்பிளாக ஏதோ ஒன்று போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஷாப்பில் டோர் டெலிவரி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷாப்போட பேசிக் இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இதுக்கடுத்து ஷாப்போட ஃபோட்டோஸ் வந்து கேட்கும். அதோட ஷாப்போட சைன் போர்டு ஃபோட்டோ அல்லது அவங்களோட விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டு. இப்போ நம்ம காலர் ஐடியிலேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது, அப்புறம் ஹோம் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு எந்த இமேஜஸ் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து அதை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அது கிடச்சிடும். அதுக்கப்புறம் இன்டோர் ஃபோட்டோ, அவுட்டோர் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷாப்போட கேட்டகரி எதில் வருது, அந்த ஷாப்போட டேக்லைனு, இப்போ மக்கள் என்ன போட்டு சர்ச் பண்ணால் உங்கள் ஷாப்பை ஷோ பண்ணி காமிக்கணும், இந்த மாதிரி டேக்லைன்ஸு கேட்கும். இதை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி கேட்கும். சேம் அதே மாதிரி தான் உங்கள் ப்ராடக்ட்ஸு அது என்ன கேட்டகரியில் வருது, அந்த ப்ராடக்டோட நேமு, அதோட டிஸ்கிரிப்ஷனு, அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் ஈஸியாக காமிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதோட ரேட்டு, அதுக்கு ஆப்பில் டிஃபால்ட்டாக ஒரு 5% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ கம்பல்சரி இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட்டாவது நீங்கள் வந்து கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. அதுக்காக தான் இந்த ஆப்போட ஃபியூச்சரு. அப்போ தான் மக்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றக்காக அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட ஃபியூச்சர் லிஸ்ட்டு, அதை ஃபியூச்சர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், அது அந்த ப்ராடக்ட் ஸ்பெஷல் நேம் எதாக இருக்கலாம், அதெல்லாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்ததாக டேக்லைன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் போய் ட்ரிங்கோபிஸ் ஆப் யூசர் ஆப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஷாப் அடுத்த செகண்ட் வந்திருக்கும். நீங்கள் அதை எடுத்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அழகாக எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைல் இமேஜோடையே உங்கள் வெப்சைட் வந்து சென்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அங்கே என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண ஷாப்போட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிடுச்சு. இவ்வளோ தாங்க ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த வெப்சைட் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட QR ஸ்டிக்கர் ஒன்று வந்துடும். இது போக வந்து சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து அதில் இருக்கும். அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு அபவுட் மீல போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்கள் ஷாப்பை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆஃபர்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃபர்ஸ் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்பெஷலாக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அது கொடுக்கலாம். சர்ப்ரைஸ் ஆஃபர் கொடுக்கலாம். கஸ்டமர் உங்கள் கடைக்கு வந்தால் தான் ஓப்பன் ஆகக்கூடிய சர்ப்ரைஸ் ஆஃபர் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த QR ஸ்டிக்கர் உங்களோட வெப்பேஜ்லேயே வந்துடும். இது உங்களோட இண்டிவிஜுவல் QR ஸ்டிக்கர் தான். இதை நீங்கள் எடுத்து ஒட்டி வச்சிடலாம் உங்கள் ஷாப்பில். என் ஷாப்பும் ஆன்லைனில் இருக்குன்னு ஷோ பண்ணி காமிச்சிடலாம். QR கோடு ஸ்டிக்கர் ஓட்டுறது மூலமாக யூசர்ஸ்க்கு நீங்கள் T-Coin ஃபெசிலிட்டிஸ் உங்களோட ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஷோ பண்ணி காமிக்கலாம். இது போக வந்து ப்ரீமியம் கன்வர்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு டிஜிட்டலைஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். இப்போவே டவுன்லோட் பண்ணி ட்ரிங்கோ பிஸ் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பாய்.